Hi friends, IQOல இருந்து ரீசெண்டா லான்ச் பண்ண மொபைல் தான் IQO 10X 5G மொபைல். இந்த மொபைல் வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வருது. 13500 ரூபாய்க்கு வந்து அமேசான்லயும் அவங்களோட அஃபிஷியல் சைட்லயுமே வந்து இந்த மொபைல் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொபைலை பத்தின ஃபுல் டீடைல் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பேரும் நம்ம நுட்பம் அறிவும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணீங்க அப்படின்னா வந்து அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் மோட்டிவேட்டடாகவுமே இருக்கும். வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8.1 mm திக்னஸ்லையும் 204 கிராம் வெயிட்லையும் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. கையில் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காண்டி கார்னர்ஸ் எல்லாமே வந்து கரோடாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கு. பேக் பேனல் அப்புறம் வந்து ஃப்ரேம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளாஸ்டிக் ஃபினிஷிங்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து மிலிட்ரி கிரேடில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து டியூரபுளான ஒரு மொபைல், நல்ல கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகும். வாட்டர் அப்புறம் டஸ்ட் ரெசிஸ்டண்டாகவும் ஆகும். மொத்தம் இதில் 2 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அல்ட்ரா மெரைன் அப்புறம் வந்து டைட்டானியம்ங்கிற இந்த அல்ட்ரா மெரைனில் வந்து அந்த பேக் சைடில் வந்து பேனலில் வந்து ஒரு சில சைடு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கு. அப்படியே டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா வந்து 6.7 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இதோட பீக் பிரைட்னஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1050 நெட்ஸுக்கான பீக் பிரைட்னஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஈரக்கையால் தொடுறப்போ டச் சென்சிட்டிவ் வந்து நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கிறதுக்காண்டி இவங்க வந்து வீட் ஹேண்ட் டச் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து MediaTek Dimensity 7300 அப்படிங்கிற ஒரு 5G சிப்செட் தான் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இது ஒரு 4 nm பில்ட் பண்ண சிப்செட். இது வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து 6GB RAM 128GB வேரியன்ட், அது மாதிரி வந்து 8GB RAM 128GB வேரியன்ட், 8GB RAM 256GB வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ரேம் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 8GB வரைக்கும் உங்களால் வந்து விர்ச்சுவல் ரேம் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். SD கார்டை வந்து நீங்கள் வந்து கொடுக்குறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து இவங்க வந்து கொடுக்கலங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் ஆகுது. Android 15லையும் FunTouch OS 15லையும் இந்த மொபைல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் அது மாதிரி 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டுமே வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா வந்து எனக்கு தெரியுது. கேமராஸை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் வந்து டியூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா ஒரு 50 MPக்கான மெயின் கேமரா, அடுத்த ஒரு 2 MPக்கான டெப்த் சென்சார் கேமரா வந்து வருது. கூடவே வந்து LED ஃபிளாஷ் லைட்டுக்கு வந்து ரிங் லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்குமே நல்லா இருக்கு. 4K வரைக்கும் நம்மளால வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். செல்ஃபிக்கு வந்து 8 MPக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 1080 பிக்சல் வரைக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6500 mAhக்கான ஒரு லித்தியம் அயன் பெரிய சைஸ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 44 வாட்ஸ்க்கான வயர் சார்ஜர் சப்போர்ட்டுமே வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 0 to 50% வெறும் 40 நிமிஷத்தில் வந்து நம்மளால் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலை யூஸ் பண்ணி ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் மூலியமா மற்ற மொபைல்ஸையும் நம்மளால் வந்து ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுக்கு வந்து பேட்டரி ஹெல்த்தை வந்து நல்லாவே வந்து டெவலப் பண்ணணுங்கிறக்காண்டி செல்ஃப் டெவலப்மெண்ட் பேட்டரி ஹெல்த் அல்காரிதம் அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. இதனால் 5 வருஷம் வரைக்கும் இந்த பேட்டரியில் எந்த ஒரு இஷ்யூமே வராதுன்னு கிளைம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து Android 15ல் ரன் ஆகிட்டு இருக்கு. Bluetooth 5.4 வந்து கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் வந்து கேமராக்கு பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து NFC சப்போர்ட் வந்து கொடுக்கல. 3.5 mm ஜாக் வந்து கட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. சவுண்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து 400% வரைக்கும் நம்மளால் வந்து அதிகமாகவே வந்து கேட்டுக்கவும் முடியும். இதில் வந்து AI ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து AI ஃபோட்டோ எரேசர், அதுமாதிரி வந்து ஃபோட்டோ என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குற டாக்குமெண்டேஷன், AI டிரான்ஸ்லேட்டர், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு இதை சர்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸில் வந்து சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷனுமே வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓவராலாக இந்த 13500 ரூபாய்க்கு இவ்வளோ ஃபீச்சரோட இந்த மொபைல் வந்து வர்றது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. முக்கியமாக பேட்டரி வந்து ஒரு பெரிய சைஸ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து எனக்கு இந்த ப்ரைஸுக்கு ரேஞ்சுக்கு வந்து பிடிச்சிருக்கு. நான் அதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை மாற்றி சொல்லியிருந்தாலோ அதை வந்து எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம இப்போ அறிவும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.